இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். மத்திய அரசின் இடைக்கால நிவாரணம் விரைவில் அறிவிக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், கூடங்குளம் அணுமின் நிலையம் எதிர்ப்பு போராட்ட குழுவிற்கு வெளிநாட்டிலிருந்து நிதி வருகிறது. இது தொடர்பாக மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த நிதி அரசுக்கு எதிராக பொய் பிரச்சாரம் செய்து மக்களை திசை திருப்பும் வகையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அணுமின் நிலையத்தை உடனடியாக துவங்காததால் அரசிற்கு 2500 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த தொகையை போராட்டக் குழுவால் தர முடியுமா என்ற அவர் மேலும் தொடர்ந்து கூடங்குளம் அணுமின் நிலைய திட்டம் பிரதமர் கூறியபடி திட்டமிட்டபடி திறக்கப்படும் மற்றும் தமிழகத்திற்கு தேவையான மின்சாரம் வழங்கப்பட்டு மின் பற்றாக்குறை தீர்க்கப்படும். தானே புயலால் பாதிக்கப்பட்ட புதுவைக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்று பிரதமரிடம் வலியுறுத்தியுள்ளேன். எனவே இடைக்கால நிவாரண நிதி விரைவில் அறிவிக்கப்படும். மேலும் இந்த நிதியை மாநில அரசு பயன்படுத்துவதை கண்காணிக்க ஒரு குழு அமைக்க வேண்டும் என்று கூறினார். அப்போது முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுவையில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் இன்னும் 5 நாட்களில் முழுமையாக மின்சாரம் வழங்கப்படும் என்று மின்துறை அமைச்சர் தியாகராஜன் கூறினார். புதுவை காட்டுப்பாளையம் துணை மின் நிலையத்தில் மின்துறை அமைச்சர் தியாகராஜன் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் அவர் கூறுகையில், சமீபத்தில் அடித்த தானே புயலால் புதுவை மாநிலம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆங்காங்கே மின்சார கம்பங்கள் விழுந்துள்ளதால் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருந்தது. தற்போது படிப்படியாக அனைத்து இடங்களுக்கும் மின் விநியோகம் அளிக்கப்பட்டு வருகிறது. முதலில் வீட்டுக்கும், அதனைத் தொடர்ந்து தெருவிளக்குகள், விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்து மின்சாரம் அளிக்கப்படுகிறது. தொழிற்சாலைகளை பொறுத்தவரை இன்னும் 5 நாட்களில் மாநிலத்தில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் மின்சாரம் வழங்கப்படும் என்று உறுதியளித்து கூறிய அவர் மேலும் தொடர்ந்து மின்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக துரித நடவடிக்கை எடுத்து செயல்பட்டு வருகிறார்கள் என்று கூறினார். அப்போது கண்காணிப்பு பொறியாளர் ரவி, செயற்பொறியாளர் பிரசன்னகுமார், உதவி பொறியாளர் ஆறுமுகம் மற்றும் இளநிலை பொறியாளர்கள் உடனிருந்தனர். புதுவை ஜிப்மர் கலையரங்கில் செவிலியர் கல்லூரி சார்பில் நடைபெற்ற தீபமேற்றும் திருவிழாவில் ஏராளமான செவிலியர்கள் கலந்து கொண்டு தீபமேற்றி கொண்டாடி மகிழ்ந்தனர். புதுவை ஜிப்மர் செவிலியர் கல்லூரி சார்பில் ஜிப்மர் கலையரங்கில் தீபமேற்றும் திருவிழா நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் ரேவதி வரவேற்புரையுடன் துவங்கிய விழாவில் துணை முதல்வர் குமாரி ஆண்டரிக்கையினையும் செவிலியர் கண்காணிப்பாளர் வசந்தா நைட்டிங்கேல் உறுதிமொழியினையும் வாசித்தார். தொடர்ந்து ஜிப்மர் டீன் டாக்டர் ரெட்டி தலைமையில் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் அனந்த நாராயணன் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமெரிக்க விஸ்கான்சின் பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் ஜெயா ஜம்புநாதன் குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்து சான்றிதழ்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். விழாவில் மாணவிகள் அணிவகுப்பு நடத்தி புதிய மாணவிகளை மலர்கயிறு கொண்டு வரவேற்று தீபமேற்றி கொண்டாடி மகிழ்ந்தனர். பேராசிரியர் ரமேஷ் நன்றியுரையுடன் முடிந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜிப்மர் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள் செய்திருந்தனர். தானே புயலால் பாதிக்கப்பட்ட உழவர்கரை மற்றும் புதுவை நகராட்சிக்கு உட்பட்ட 8 தொகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு நிவாரண உதவிகளை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி வழங்கினார். புதுவையில் தானே புயல் தாக்கத்தை முன்னிட்டு உழவர்கரை மற்றும் புதுவை நகராட்சிக்கு உட்பட்ட 8 தொகுதியைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் சார்பில் நிவாரண உதவி வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டது.
அதன்படி ஒவ்வொரு தொகுதியைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் மூலம் நிவாரண உதவிகளை வழங்குமாறு பொருட்களை வழங்கும் நிகழ்ச்சி மத்திய இணையமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி, கதிர்காமம் தொகுதி பொறுப்பாளர் திரு பெத்தபெருமாள், இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளரும் கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவருமான திரு ஏகேடி ஆறுமுகம் உள்ளிட்ட 8 தொகுதி பொறுப்பாளர்களிடம் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இந்த நிவாரணப் பொருட்களை வாங்கிக் கொண்ட தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் அந்தந்த தொகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதனை வழங்குவார்கள். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் திரு ஏ வி சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் திரு வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் வல்சராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தானே புயலால் பாதிக்கப்பட்ட புதுவைக்கு இடைக்கால நிவாரணமாக 1500 கோடி மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் பச்சமுத்து கூறியுள்ளார். புதுவையில் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் பச்சமுத்து பார்வையிட்டார். பின்னர் ரீனா மஹாலில் நடைபெற்ற நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 10 லட்சம் செலவில் நிவாரணப் பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினார். அப்போது அவருடன் கட்சி நிர்வாகி, புதுவை மாநில அமைப்பாளர் சத்யவேல் மற்றும் பலரும் உடனிருந்தனர். இதனையடுத்து அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தானே புயலால் புதுவையில் பெருமளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே மத்திய அரசிடமிருந்து காலதாமதம் ஏற்படாமல் நிதியை கேட்டுப் பெற முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அரசு உடனடியாக இடைக்கால நிவாரணமாக 1500 கோடி வழங்க வேண்டும். அதன் மூலம் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் மற்றும் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் நிவாரணத் தொகை 2000க்கு பதிலாக 10,000 உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கூறினார். தானே புயலால் பாதிக்கப்பட்ட காமராஜர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளை இருசக்கர வாகனத்தில் சென்று பார்வையிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு வைத்திலிங்கம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி நிவாரண உதவிகள் விரைவில் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். புதுவையில் தானே புயல் தாக்குதலால் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் புயலால் பாதிக்கப்பட்ட காமராஜர் தொகுதிக்கு உட்பட்ட எழில் நகர், கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர் உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான திரு வைத்திலிங்கம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி வீடு வீடாக சென்று சேத மதிப்புகளை ஆய்வு செய்து உரிய நிவாரணம் கிடைத்திட நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதனைத் தொடர்ந்து தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மழைநீரை உடனடியாக வெளியேற்றும் விதமாக வாய்க்கால்களை அமைப்பது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி மழைநீர் தேங்கா வண்ணம் வாய்க்கால்களை எப்படி அமைப்பது என்று அறிவுறுத்தினார். அப்போது காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர்முக்கிய பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். இந்த ஆய்வின்போது எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு வைத்திலிங்கம் அனைத்து பகுதிகளுக்கும் இருசக்கர வாகனத்தில் சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகுபாடின்றி நிவாரணம் வழங்காவிட்டால் புதுவை ஸ்தம்பிக்கும் வகையில் மாபெரும் போராட்டம் நடத்துவோம் என்று புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணன் கூறினார். புதுவையில் தானே புயலால் பாதிக்கப்பட்ட வீராம்பட்டினம், சின்ன வீராம்பட்டினம், நல்லவாடு, பனித்திட்டு, நரம்பை, மூர்த்திக்குப்பம், புறனாங்குப்பம், ஓடைவெளி, மணவெளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணன் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புயலால் விவசாயிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதால் வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற எல்லா கடன்களையும் அரசு ரத்து செய்ய வேண்டும். மீனவர்களுக்கு 100% நஷ்ட ஈடு உடனே வழங்க வேண்டும். அவர்களின் கடன்களை ரத்து செய்து மீண்டும் மீன்பிடிக்க செல்லும் வரை மீனவ குடும்பங்களுக்கு மாதம் 6000 அல்லது 7000 வழங்க வேண்டும். புயலில் இறந்தவர்கள், சீரமைப்பு பணியின்போது இறந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. அவர்களுக்கு தலா 10 லட்சம் வழங்க வேண்டும். மத்திய அரசு 100% நிதியுதவியை அளிக்கும். அதனை முழுவதுமாக நிவாரணப் பணிக்கு பயன்படுத்த வேண்டும். மேலும் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாகுபாடின்றி உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். அப்படி வழங்காவிட்டால் மக்களோடு மக்களாக சேர்ந்து புதுவை ஸ்தம்பிக்கும் வகையில் போராட்டம் நடத்துவோம் என்று கூறினார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், பொதுச் செயலாளர் வெற்றி செல்வம், வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் திருமுருகன், முரளி, சரவணன், விஸ்வநாதன், தியாகி தண்டபாணி உள்பட பலர் உடனிருந்தனர். புயலால் பலியான பஸ்கால் குடும்பத்திற்கு நிவாரண உதவியாக 2 லட்சம் ரூபாயினை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுவையை தாக்கிய தானே புயலால் சூறாவளி காற்றினால் மரங்கள் விழுந்து பஸ்கால் என்பவர் பலியானார். அவர்களுக்கு ஏற்கனவே முதல்வர் அறிவித்திருந்தபடி நிவாரணத் தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பஸ்கால் குடும்பத்தினருக்கு 2 லட்சம் நிவாரணத் தொகை வழங்கினார்.
அப்போது துணை சபாநாயகர் TPR செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் சிவா மற்றும் பிரகாஷ் உடனிருந்தனர். அதேபோன்று உழவர்கரை தொகுதியில் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு 2 பயனாளிகளுக்கு தலா 25,000 திருமண உதவித்தொகையாக வழங்கினார். அப்போது அமைச்சரின் தனி செயலர் அசோகன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். புயல் பாதித்த பகுதிகளை பிரதமர் மன்மோகன் சிங் பார்வையிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறுகையில், தானே புயலால் கடலூர், விழுப்புரம், புதுவை, சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகள் பலத்த பாதிப்புக்குள்ளானது. இதனை பிரதமர் மன்மோகன் சிங் நேரில் வந்து பார்வையிட வேண்டும் என்றும், சிதம்பரத்தை மத்திய குழு பார்வையிடவில்லை என்றும் இதனை கண்டிப்பதாக கூறிய அவர், மேலும் புயலால் முழுவதும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 25,000 பகுதியளவு பாதித்த குடும்பத்திற்கு 15,000 அரசு வழங்க வேண்டும் என்றும், தை மாதம் 1ஆம் தேதியை தமிழ் புத்தாண்டாக அறிவிக்க வேண்டும். புதுவையில் புயலுக்கு பிறகு வாந்தி பேதி, காய்ச்சலால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே புயல் பாதித்த பகுதிகளில் அரசு சிறப்பு மருத்துவ முகாம்களை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறினார். அப்போது பொதுச் செயலாளர் ரவிக்குமார், மாநில அமைப்பு செயலாளர் பாவாணன், அரசியல் குழு தலைவர் தலையாரி, மாநில செயலாளர்கள் அமுதவன், திருக்குமரன் ஆகியோர் உடனிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.